கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ராவணனுடைய பிரைன் வந்து பயங்கரமா வந்து ஒர்க் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாம ராவணன் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த ஒட்டுமொத்த பொறுப்பையும் வந்து தான் கைக்குள்ள எடுத்துக்கணும் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆதி குணசேகரன் அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராவணனை 100% நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இவர் தான் வந்து எல்லாமே, இவர் நல்லா பார்த்துப்பாரு, இவர் கண்டிப்பாக சொன்னால் அது சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பில்டப் விட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ வீட்டில் யாருமே இல்லாத அந்த நேரத்தில் வந்து கதிர் ஞானம் இவங்க 2 பேருமே ரூமுக்குள்ளே கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கான இடமெல்லாம் வந்து பார்த்தாச்சு, நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கதிர் ஞானம் 2 பேருமே சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன அதெல்லாம் வந்து தெரியும், அதான் இவங்க தான் வந்து பார்த்துட்டாங்கல்ல, இவங்க என்ன பார்த்தாலுமே அது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம், நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உண்மையை சொல்ல போகணும் அப்படின்னா இந்த கதிர் ஞானம் இவங்க 2 பேருமே வந்து சரியான முட்டாள் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல நல்லாவே தெரியுது. ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஃபுல் இன்வால்வ்மெண்ட் பண்ணி யாருக்கு ஆரம்பிச்சு கொடுக்குறாங்களோ அவங்க தான் பண்ணணும். ஆனால் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் பண்ணுங்க அதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேயே வந்து தெரியுது அவங்களுக்கு எதுவுமே வந்து தெரியல. அப்போ அவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணணும்? இந்த ராவணன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பக்காவாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தர்ஷினியை வந்து கூட்டிகிட்டு வர போகும்போது இந்த விகே அப்படிங்கிற அந்த ஆளை வந்து சுட்டா இல்லையா நம்ம ராவணன், அந்த விகே வந்து இன்னும் வரைக்கும் சாகலை. ஸோ அந்த ஜனனியும் அதுக்கப்புறம் சக்தி இவங்க 2 பேருமே அந்த போலீஸ் கூட்டிகிட்டு போய் அந்த டெட் பாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது நமக்கு கூட வந்து தோணியிருக்கும், என்னடா அந்த டெட் பாடி எங்கடா போச்சு, ஒருவேளை அவராக உயிர் வந்து எந்திரிச்சு போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் அந்த ட்விஸ்ட் தெரிஞ்சிச்சு, அவரை காப்பாற்றி அவரை வந்து பொழைக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுறதே வந்து நம்ம சக்தியும் ஜனனியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விகே வந்து சுட்டு அதுக்கப்புறம் அவர் மயக்கம் அடைஞ்சு கிடந்த நிலையில் வந்து நம்ம சக்தியும் ஜனனியும் அங்கே போய் பார்த்துட்டு அந்த ஆளை தூக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் மக்களை வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விகேவை வந்து கொடுத்துட்டு எப்படியாவது இவரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவர் முடியாது அப்படின்னு சொன்னாலுமே நம்ம இவர் இருக்கார் இல்லையா, யாரு நம்ம ஜனனிக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான் இந்த டாக்டர் வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே வந்து இவரை ரொம்ப நாள் வரைக்கும் என்னால் இங்கே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, இது சட்டப்படி வந்து எனக்கு தப்பாக போயிடும். ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரமாக இவரை வந்து எழுப்பி நான் வந்து குணப்படுத்தி அனுப்புகிறேனோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க, அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி ஜனனி 2 பேருமே இதை பற்றி யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறது அடுத்து. இப்போ அந்த டாக்டர்னால ஓரளவுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த விகேவை காப்பாற்ற முடியும். அந்த விகே உயிரோட வந்தாதான் அங்கே என்ன விஷயம் நடந்துச்சு, அந்த விகேவை யார் சுட்டது அப்படிங்கிற எல்லாமே தெரியும். அண்ட் அந்த விகேக்கு தான் ஒட்டுமொத்த பிளானுமே தெரியும். தர்ஷினியை கடத்த சொன்னதுலேருந்து அவளை கொலை பண்ண சொன்னதுலேருந்து எல்லாமே வந்து அந்த ஆளுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த ஆளுக்கு சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தன் தான் அவனை வந்து ஷூட் பண்ணி நம்ம தர்ஷினியை காப்பாற்றி வந்திருக்கணும், அவன் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக. எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து இந்த ராவணன் தான் இருப்பானோ அப்படின்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி சொல்கிறாரு. ஸோ ஜனனியும் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷினி கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த ஈஸ்வரி வந்துட்டு உடனே வந்து வெளியில் போய் என் பொண்ணுக்கிட்டலாம் யாருமே பேசக்கூடாது அப்படின்னு அனுப்பிச்சிருப்பாங்க. தர்ஷினியுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமையில தான் இப்போ உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே எனக்கு தெரியுது, ஆனால் என்னமோ தெரியலை, அது என்னோட மைண்டை ரொம்பவே பாதிச்சிருச்சு, என்னால் எதையுமே வந்து நார்மலாக எடுத்துக்க முடியலை, நான் எவ்வளவோ ஸ்ட்ராங்காக இருப்பேன், ஆனால் இந்த விஷயத்தில் நான் வந்து ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியலை சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா சுட்டது யாருன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஜனனி கேட்டுக்கிட்டு இருக்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி உள்ளே வந்துடுவாங்க. அவளை பின்தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கதிர் ஞானம் எல்லாரும் வந்துடுவாங்க. இவளெல்லாம் இங்கே உள்ளே யார் விட்டது, சும்மா ஏதோ திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ வந்த மாதிரிலாம் இவள் வந்துக்கிட்டு இருக்கா, இதுக்கு தான் வந்து ரூமை பூட்டி வைக்கணும்னு சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி அவள் வெளியேயும் வந்து அனுப்பிடுவாங்க. அண்டு இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி கிட்ட சொல்லுவார், நான் போயிட்டு ஜனனி கிட்ட வந்து பேசும்போது அவளுக்கு இந்த விஷயம் ரொம்ப பாதிப்பாக இருக்கு, ஸோ அதனால இப்போதைக்கு அவளால் எதுவுமே சொல்லவே முடியாது போல இருக்குது சக்தி, அவளோட கண்டிஷனை பார்த்தா எனக்கு அப்படி தான் வந்து தெரியுது, இனிமேல் நம்ம தர்ஷினியை வந்து எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது, அவள் உடம்பு சரியாகி வரட்டும், அவளாக ஏதாவது சொன்னால் மட்டும்தான் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிற யாருமே போய் நம்ம தர்ஷினி கிட்ட பேச சொல்லவும் மாட்டாங்க, அதனால அதை விட்டுரு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு வந்து அந்த விகே தான், அந்த விகேவை வச்சு தான் இதுக்கெல்லாம் பிளான் யார் போட்டது, ஸோ எதனால வந்து இந்த ராவணன் அங்கே வந்து கரெக்டாக வந்து நம்ம தர்ஷினியை காப்பாற்றினாரு அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பக்கம் இடிக்குது. ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ கடைசி நேரத்தில் நம்ம கூட்டிகிட்டு போகலான்னு வரும்போது அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷினியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருக்காரு. இதுக்கிடையில் வந்து இந்த விகேவை சுட்டது யார், இந்த விஷயம் தெளிவாக தெரியணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த விகே உயிரோட வந்தால் மட்டும்தான் நடக்கும்.
அவர் மூலமா தான் எல்லாமே நமக்கு வந்து ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாரி 2 பேருமே பேசுறாங்க. ஸோ கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில இந்த விகே மூலமா ராவணனுக்கு ஏதாவது பல பிரச்சனைகள் வரப்போகுதா? இல்ல அதை எப்படி இவர் சார்ட் அவுட் பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம்.